வருமானம் இப்போ தொடவே இல்ல. கையில வாங்கினோடனே தெரியுது விஷம். நீ எவ்வளவு பெரிய ஆற்றல். இந்த ஆற்றல்ல நமக்கு வேணும். வாழ்க்கையில இதுதான் வேணும். நல்லது கெட்டதை தாண்டி நாம இருக்க கத்துக்கிறோம். ஆமா, அது ஏன் முடியாது. அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திருவான்மையூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள், அவங்க ஒரு காலத்துல அவருக்கு காலெல்லாம் புண்ணு. கால் அவ்வளவு 2 கால்லயுமே அந்த கால் எதுன்னு சொல்லுவாங்கல்ல, யானைக்கால் மாதிரி. ஆனா அவ்வளவு புண்ணு, பயங்கரமான புழு எல்லாம் அவர் தனியா முன்னால அது வெட்ட வெளி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்தால் அந்த வெட்ட வெளியில வெயில போய் பட்டு கிடப்பார். பயங்கரமான வெயில், காலில் புழு. போறவங்க எல்லாம் கிட்ட போக மாட்டாங்க, அவ்வளவு நாற்றம் அடிக்கும். கண்டிப்பா. ஆனா அவருக்கு அந்த நாற்றம் எல்லாம் தெரியவே இல்லை. என்கிட்ட கேக்குறாங்க, சாமி இவ்வளவு நாற்றமா இருக்குது, இதை வச்சுட்டு எப்படி இருக்கீங்க? எனக்கு எங்கடா நாறுது? புழு நெலி இதை கடிக்கலையா? என்ன கடிக்கலையே. மனதை நீங்க ஒன்றினால்தான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் வெல்வதற்கு மனம் ஒரு காரணம். அப்புறம் மனதை கைவசப்படுத்தணும். பணம் போன போக்குல போகுதான். வலிகள் எல்லாம் தாங்கிடும். அது வலியெல்லாம் அதுக்கு இருக்காது. தீயை சுட்டா கூட அது உணத்தோட. அந்த பயிற்சிக்கு தான் கோயில் எல்லாம் உங்களை அந்த பூசட்டி எடுக்கிறது, நெருப்புல நடக்க விடுறதெல்லாம் என்னன்னு அப்படி பழகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டாம். ஞானத்துல வரும்போது நினைவிலேயே நெருப்பு கூட அணைஞ்சு போயிடும், தொட்டாலும் தெரியுது இல்லையா? அப்புறம் கவர்மெண்ட் காரங்கள் தான் என்ன பண்ணாங்க, முனிசிபாலிட்டி காரங்கள் எல்லாம் சேர்ந்து கார்பரேஷன்ல இருந்து இப்படி இது பப்ளிக்ல இது பார்க்கணும்னு சொல்லி அவரை குண்டு கட்டி எங்க கொண்டு போயிட்டாங்க, ஜெனரல் வார்டுல கொண்டு போட்டாங்க. அவரு சொல்லிட்டாரு, ஏன்னா அந்த வழியெல்லாம் அவரு உள்வாங்கிவில்லை. அதான் ஞாபகம். அவன் இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, என்ன சாமி பார்த்தா தெரியுத கால் இவ்வளவு இருக்கு, வலிக்காம எப்படி இருக்கும், நீங்க அதெல்லாம் தாண்டி இருக்கிறீங்க, பார்க்க நல்லா இல்லையே சாமி. அப்ப முருகரை தான் நினைக்கிறீங்க. நீ முருகர்கிட்ட கேட்டா முருகர் அதை குணப்படுத்த மாட்டாரா? அப்பதான் சொல்ல. அதான் ஞான பயணத்துல இது முக்கியம். ஞான பயணத்தில் நீங்கள் தனித்து தான் செல்வீர்கள், ஆனால் உங்களோடு குரு சேர்ந்து இருப்பார். குரு சேர்ந்தே அவர் விட்டுட்டு போகவே உள்ளே இருப்பார். நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். இறைவேற்றுடைய முதல் வாக்கு நன்றாக ஞாபகம் வைத்து எல்லா நிகழ்வுக்கும் அதை சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன், அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள், ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை தரிசி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் சொல்றாரு, என் கூட முருகன் இருந்துகிட்டே தானமா இருப்பார், அப்புறம் எனக்கு என்ன? அவன கூட வந்தாலும் அந்த சாமி சும்மா கத்தடிச்சிட்டு இருக்காரு, முருகன் கூட இருந்தா அப்படி நோய் இருக்குமா? இவங்க உலக வழக்குல பாக்குறாங்க. உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சாதான் நீங்க கணக்கு சொல்ல முடியும். கணக்கே தெரியாது, ஆனா கணக்கு தெரிஞ்ச மாதிரி வாயை வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, முருகர் கூட இருக்கான்னு சொல்றாரு, அப்ப முருகன் நோயை தீர்க்க மாட்டாரா? அப்ப நோயை தீர்க்காத முருகர் தேவையா? அப்படி ஒரு முருகர் வேணுமா? யார்கிட்ட சொல்றது இதை? இதுக்கெல்லாம் புரிய வச்சா புரியுமா? அவரு சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னன்னாலும் சொல்லிக்கங்க. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா, இது கர்ம கணக்கு. நீங்க வாங்கின கடனை தீர்த்தணும். கர்மாவை கழித்தால் மட்டும்தான் நீங்க அதுல இருந்து வெளிவர முடியும். இந்த கர்மாவை தீர்க்காம இருந்தோம்னா மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாயிரும். வேதனை தெரியவில்லை, வந்துட்டு போகுது, இருந்துட்டு போகுது, நாம ஏன் பயப்படணும்? இதோட இந்த கர்மா முடியிட்டு வாங்குற. பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வார்டுல அவர் இருக்கும்போது ஒரு மயில் உள்ள பறந்து, மயில் பறந்து என்ன ஆகுதுன்னா, இவர் படுத்து கிடக்குறாரு, அந்த காலில் கொத்து, புழு எல்லாம் கொத்து. நர்ஸ் பார்த்துட்டு ஓடி போய் சொல்றா, உள்ள மயில் ஒரு காலு கொத்து. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. டாக்டர் எல்லாம் வந்தோன்னா மயில் பறந்து போயிடுச்சு. கேக்குறாங்க, ரத்தம் வடியுது, உங்களுக்கு வலிக்கலையா? என் முருகன் ஆபரேஷன் பண்ணிட்டு போறான். எல்லாரும் சொன்னீங்க இல்லையா, முருகன் இருக்கானான்னு. அந்த நேரத்துல வருவான், இப்ப வந்துட்டே எனக்கு ஆபரேஷன் பண்ண கால் சரியாயிரும். டாக்டர் எல்லாம் சிரிச்சாங்க, இவருக்கு மெண்டல் ஆயிட்டு. மயில் கொத்துது, எப்படி இருக்குன்னா அடுத்த பொண்ணு ஃபங்க்ஷன் வரப்போகுது,
அங்க சாயிர போதும். இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு நீங்க மருத்துவம் பார்க்க வேண்டாம். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். 3 நாள் என்ன விட்டுருங்கன்னு விட்டார். எந்த ஆகாரமும் அவர் சாப்பிடு 3 நாள். ஏன்னா அவருக்கு முருங்க தரிசனம் நேர்ல கிடைக்கும். மயில்ல கொத்துறாரு. எப்படி இருக்கும் மனசு? 3 நாள் அப்படியே கண்ணை பொத்திருக்காரு, முடிச்சுக்குவார். எதுவுமே சாப்பிடல. அதே படுக்கையில 3வது நாள் பாத்தீங்கன்னா 2 காலுமே சுக்கு மாதிரி காஞ்சிச்சு. இது நடந்தது நிகழ்வு, கதை அல்ல, வரலாறு. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் கும்பிடுறாங்க. அவர் யாரையும் கண்டுக்கல. ஏன்னா உலகம் அப்படித்தானே. உங்களுக்கு ஆற்றல் இருக்கு, உங்களால பலன் இருந்தா கும்பிடுவாங்க, வருவாங்க. இல்லைன்னா விட்டு போயிடும். நல்லது கிட்ட யோசிக்கிறதே இல்லை. இப்ப அவர் அங்க இருந்து நடந்து அப்படியே எங்க சென்னை ஜிஹெச்ல இருந்து நடந்து அப்படியே ஒரு இடமா போய் கடைசியில திருவான்மியூருக்கு வந்து அந்த இடத்த உட்கார். இன்னைக்கு அங்க சமாதி அங்கதான். இது வாழ்க்கை வரலாறு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப காலம்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஞான பயணத்தில் நீங்க செல்லுகிற பொழுது என்ன வேண்டும்னா மனிதாபிமானம். அதான் நான் முதல் எடுத்தேன். ஞான பயணத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும்? மனிதம், ஹியூமனிட்டி வேணும். மனிதம் வேண்டும். இந்த மனிதம் ஏன் வேண்டும்னு சொன்னா மனிதாபிமானம் இருந்தால்தான் நீங்க அடுத்த மனிதர்களை மதிப்பீர்கள். ஒருத்தர் குற்றம் தப்பு பண்ணா கூட போயிட்டு போறான், தெரியாம பண்ணா. ஏன்னா நம்ம ஞானத்துல போகும்போது கர்மா என்பது நம்மளை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. கர்மா தவிர இங்க வேற எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப கர்மா முடியட்டு நீங்க விட்டுட்டே போனீங்கன்னா ஒரு சீசன்ல எல்லாம் கழிஞ்சிரும். ஆனா ஞானம் இல்லாத வாழ்க்கையில கர்மாவை நீங்க கூட்டிகிட்டே இருப்பீங்க. அதுக்குதான் ஞான வாழ்க்கையில் என்ன வேணும்னா குரு வேணும். குருவனுடைய துணையோடு தான் ஞான பயணத்தை கைகொள்ள வேண்டும். அப்போ குருவோடு நாம இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொன்னா மனிதாபிமானத்தோடு அடுத்தவர்களுக்கு நீங்க உதவணும். அதுக்குதான் நான் சொன்னேன், அடுத்தவர்கள் உதவாம நம்ம வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையுடைய சர்க்கிள் எப்படி இருக்கு? எல்லாரையும் சேர்த்து இணைத்தது இல்லையா? இந்த சொசைட்டி அப்படிதான். அரிசி ஒருத்தன் தரணும், காய்கறி ஒருத்தன் தரணும், துணி ஒருத்தன் தரணும், ஒவ்வொன்றும். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம வச்சிருக்க பொருள்கள்ல எல்லாருடைய கலப்பும் அதுல இருக்கும். நம்ம அதுக்கே பணம் கொடுத்திருப்போம், காம்பன்சேஷன் பண்ணிருப்போம். பட் எல்லாருடைய அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதுல இருக்கும், இல்லாமல் இல்லை. எனவே மனதில் பதிவு வராமல் இருப்பதற்கு சிந்தனா சக்தி வேண்டும். அந்த சிந்தனை என்பது மனிதாபிமானத்தோடு வேண்டும். சிந்திக்கிறது மனிதாபிமானம் இல்லாம கூட சிந்திக்கலாம். ஒருத்தனை அழிக்கிறது கெடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம் இல்லையா? அதுல வீணா போயிருவோம். ஆனா மனிதாபிமானம் அடுத்தவன் அழிக்கிறதுல என்ன மறவே வரும். ஏன்னா ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளும், உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ அது மட்டும்தான் நடக்கும். ரஜினி கொஞ்சம் உணர்ந்த பிறகு கடைசியில் சொன்ன வார்த்தைகள், இறைவன் தருவதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தரக்கூடாதுன்றதை யாராலும் வாங்கவும் முடியாதுங்கிற மாதிரி இல்லையா? நேத்திய கை வச்சிருவாங்க. அதான் உண்மை. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துவிடும். அது கர்மா. எது நடக்க கூடாதோ அது நடக்காது. அப்ப அந்த தெளிவு வந்தாலும் மனம் பயப்படும். ஏன்னா தப்பு நீங்க சரியாகும் போது ஏன் பயப்படணும்? இது நீங்க செய்யலையே, இயற்கையாக நடக்கிறது. விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். முடியும் போது மாறி போயிடும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஞானம் பலம் வேண்டும். நமக்கு அந்த ஞான ஆற்றல் இருந்தாதான். அந்த ஞான ஆற்றலோட என்ன வேணும்னா தேவையும் இருந்தா இன்னும் சிறப்பு. ஒரு விஷயத்தை நமக்கு தெரியணும்னா திரிகால தரிசனம் இருப்பேன் இல்லையா? இப்ப நான் இங்க ஒரு ஆள் வாராருன்னா முதல்ல நான் அவங்கள பாக்குறது அந்தத்தை பார்ப்பேன். அந்தத்துக்கு பிறகுதான் ஆதிக்கு போக முடியும். இன்னும் இவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க. அப்ப அந்த இறப்பு வரை உள்ள காலம் தெரிந்து போச்சுன்னா அதுக்குள்ள என்னென்ன நடக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்த கட்டம் இவங்க முதல்ல எப்படி வந்தாங்க, இந்த ரெண்டும் தெரிஞ்ச நடுக்கண்டம் என்பது இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது தான். அப்ப இவங்க வாழ்க்கை இப்படிதான் அமையும்னா அதுக்கு நாம என்ன செய்யலாம், என்ன உதவ முடியும், அவ்வளவுதான் என் சிந்தனை. எல்லா ஞானிகளுடைய சிந்தனையும் அதுதான். தேவையில்லாம உங்க வாழ்க்கையில நுழைய மாட்டாங்க. ஆனா நுழைஞ்சாங்கன்னா உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம்.